வணக்கம். வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி வந்து வாரத்தின் முதல் நாள் திங்கக்கிழமை. என்ன அருமை மகளுக்கு முடிவெட்டி எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்லுங்கள். சூப்பராக முடிவெட்டி இருக்குது. இன்றைக்கி நம்ம வாரத்தில் முதல் நாள் என்ன சாப்பாடுன்னு பார்த்தோன்னா பள்ளிக்கு கட்டி விடுற சாப்பாடு. பள்ளி குழந்தைகளுக்கு அருமையான ஒரு லெமன் சாதம் தான். ஒரு சத்தான என்னடி சொல்கிற நண்பர்களே? நெல்லிக்காய் சாதம் நண்பர்களே. பரவாயில்ல, என்ன லெமன் மாதிரி இருக்கே. ஆமாம், நெல்லிக்காய் சாதம் நண்பர்களே. ரொம்ப சத்தான உணவு. குழந்தைகளுக்கு கட்டி இன்றைக்கி சாப்பாடு, மதிய சாப்பாடு. ஐயோ, கை வேறு வலிக்கும் நம்மள. சுத்தமாக கை ஜவ்வு அந்து போச்சு நம்மள. ஒன்றுமே பண்ண முடியல. அதனால தான் என் ஒய்ஃபே அங்கே வச்சு கிண்டி எடுத்து வாண்டேன். அதான் எனக்கு என்ன சாதம் தெரியாமல் போச்சு. கை ஜவ்வு வந்ததுனால ஒரு வேலையும் செய்ய முடியல நண்பர்களே. கையை தூக்க முடியல, அவ்வளோ பெயினாக இருக்குது. மதுமா, ஒரு அருமையான சாதம். இன்றைக்கி நீ நல்லா படிக்கணும். உனக்கு முடிவெட்டு எப்படி முடிவெட்டு சூப்பராக காண. முடிவெட்டுக்கு யாரும் கமெண்ட் பண்ண மாட்டேங்க. திரும்புடா. எப்படி டோரா கட்டி? என்ன கிஃப்டா? என்ன கிஃப்ட்டு? இரு அக்காவுக்கு சோறை கட்டிட்டோம். அக்கா போட்டோம், அப்புறம் பார்ப்போம் கிஃப்ட்டை. லேட் ஆகி போச்சு அக்காவுக்கு. அக்கா கிஃப்ட்டு பார்க்கணுமா? இரு முத அக்கா கட்டி விட்டோம் சாப்பாடை. ஸ்கூல் லேட் ஆகி போச்சுன்னா வெறும் மிளகாயா போட்டு திங்காது இதுல. திங்க மாட்டோம்லையே மிளகாயா போட்டு கீழே. நம்ம சாப்பிடுவோம்ல. கருவேப்பிலை உப்பு போவோம்ல. இது அக்கா மதுவுக்கு உருளைக்கிழங்கு கூட்டு நண்பர். உருளைக்கிழங்கு பொரியல் நண்பர்கள. அம்மா இருடா சாமி. இருடா, அக்காவுக்கு முதல் சோத்தை கட்டிக்கிட்டோம்டா. அதுதான் அக்கா உருளைக்கிழங்கு மட்டும்தான் சாப்பிடுவான். ஓகே, இந்தா இதை அங்கிட்ட எடுத்து வச்சிருப்பா. இங்கிட்டு வா. ஓகே நண்பர்களே, அடுத்து மதுவு கட்டிடும் சாப்பாடா. மதுமா, கொஞ்சமா ஒரே இல்லை, அது சாப்பிட்டு முழுசா சாப்பிடணுப்பா. தங்கப்பிள்ள தான் வர சாப்பிடவே மாட்டேது. வாரத்தில் முதல் நாள் நல்லா படிக்கணும், அறிவாக இருக்கணும்னா பாரு. போதுமா இங்கே வரு. நல்லா படிக்கணும்ப்பா. பேனா போய் பார்த்துக்கிட்டு கூடாது. நான் படித்தேண்ணா. டீச்சர்களுக்கு மரியாதை கொடுக்கணும், சரியா? டீச்சர் அடித்தா வாங்கிக்கிறேண்ணா. நான் சாப்பிட்றவா? நல்லா தாண்டி இருக்கு. நெல்லிக்காய் சாதம் ஒரு அற்புதமான சாதமாக இருக்குது. உண்மையிலே சூப்பராக இருக்குது. நெல்லிக்காய் சாதமாக இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்குது. ஓகே, என்ன கூப்பிட்டுன்னு பார்த்துருவோமா? நண்பர்களே, நிறையா ஊருக்கு போயிருந்தேன். நிறையா ஊரில் தான் நம்மளுக்கு வந்து இந்த வீடியோ பண்ணுறதுன்னு நிறையா கிஃப்ட்டு வந்துக்கிட்டு இருக்குது. அதாவது அது என்ன சொல்லுவாங்க, சோசியல் மீடியாவில் நிறையா அவார்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு. அதனால் 2 அவார்டு நான் ரெண்டு இடத்துக்கு போக முடியல. அதனால் நான் போக முடியாதனால எங்கள் அண்ணன் மதுரை சரண் அவர்கள் தான் இந்த 2 ஊருக்கும் போய் 2 அவர் வாங்கும் போல் எனக்கு வாங்கிட்டு வந்தார் அண்ணன். அதை வந்து நேற்று வந்து அண்ணன் கொடுத்தாப்புல. நல்ல வீட்டில் பாப்பா கண்ணில் இருந்து கொடுப்பா. அதுக்கு தான் பாப்பா கிஃப்ட் வந்துருக்குன்றான். 2 அவார்டு வந்துருக்குள்ள. உடஞ்சி வச்சுடா. உடச்சிட்டிங்க போ. உடஞ்சி வச்சு போட்டு நான் சொன்னேன், நான் வைக்காதீங்க இருந்தவர். எப்படி இதுப்பா உடச்சி மாற்றிக்கலாம். இது போட்டுக்கலாம். உடஞ்சி வச்சுவர் தெரியுதா? வரும்போதெல்லாம் உடல இங்கே தான் கீழே விட்டு முடிச்சிட்டீங்க நீங்கள். நண்பர்களே, இந்த அவார்டு தான் இப்போ நம்மளுக்கு ரீசெண்டாக வந்த அவார்டு. ஆனால் அது நடந்து ஏகப்பட்ட நாளாச்சு. இது வந்து நான் வாங்க மாட்டேன். ஒரு அவார்டு ஃபங்க்ஷனில் போகல. ஆனால் ஒரு சூட்டில் இருந்தனால போக முடியல நண்பர்களே. ஏற்கனவே நிறைய அவார்டு இருக்குது, அதெல்லாம் காட்டுப்பா. அதெல்லாம் காட்டு. நிறைய அவார்டு நிறையா இருக்குது. அங்கிட்டு காட்டு, மேலே காட்டு.
அவார்டு ஃபுல்லாக வாங்கி வச்சுருக்கான். இது ஒரு அவார்டு நண்பர்களே, இங்கே பாருங்கள், இது ஒரு அவார்டு வந்திருக்கு இன்றைக்கி. இதை மாற்றுறதுக்கு இடம் இல்லை. ஏன்னா இதுக்கு மேலே நம்ம ஆணி அடித்தோம்னா வீட்டுக்காரங்க நம்மளோட டென்ஷன் ஆகி காலி பண்ணிடுவாங்க. இன்னும் இந்த அவார்டை கூட இது என்ன இது வந்து எங்கே இருக்குன்னா சோசியமா பிரசன்டேஷன் சீசன் ஒன்று இந்தூர் மணிமேல் எந்த ஊர் பாது ஆக்டர் மதுரை மீசைமணி ஆக்டர் யூடியூபர். தேங்க்யூ. ஒரு படம் கூட மதுரை மீசைமணி ஆக்டர் அண்ட் யூடியூபர். இதெல்லாம் என்ன இங்கிலீஷில் சோஷியல் மீடியா ப்ரொடக்ஷன் சீசன் 1 பிஸ்னஸ் இன்ஸ்டாகிராம் யார் கொடுத்தது தெரியல இந்த அவார்டு. இந்த இதில் பாரு மணிமலர் பிரசன்ஸ். மணிமலரா? மணிமலர் பிரசன்ஸ் பிளேஸ் ஈரோடு. ஓ, ஈரோட்டில் கொடுத்த அவார்டு நம்மளே. தேங்க்யூ தேங்க்யூ. பிளேஸ் ஈரோட்டில் கொடுத்த அவார்டு ரொம்ப ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. மலர் கணேசன் தேங்க்யூ தேங்க்யூ. மலர் கணேசன் தேங்க்யூ, நன்றி நன்றி. அபிபார்வதி தேங்க்யூ. வேறு இந்த 3 பேர் கமலி எல்லாருக்குமே தேங்க்யூ. கமலி 3 பேருக்குமே தேங்க்யூ. 4 பேருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. 16/2/2021 கொடுத்த அவார்டு மலர் நாச்சியார். தேங்க்யூ தேங்க்யூ. ஈரோடு அவார்டு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளவங்களுக்கும் இனிய நன்றிகள். நான் வர முடியல, ஷூட்டிங்கில் இருந்தேன். அதை கிளிக்கு அதை போடுப்பா. ஓகே, இன்னொரு அவார்டை பார்த்துருவோம். இது எப்படி இருக்கட்டும், உடஞ்சி போச்சுது. அதுக்கடுத்து ஒரு அவார்டு இது பார்த்தீங்கன்னா நம்மளோட எனக்கெல்லாம் எதுக்கு அவார்டு இந்த மாதிரி இது எதுக்கு எனக்கு போல் அவார்டு கொடுக்குறாங்க தெரில. இது ஒரு அருமையான அவார்டு நண்பர்களே. பார்த்தீங்களா, இது வந்து எங்கே கொடுத்ததுன்னா தேனி ஈஸ்வரன் டிஜிட்டல் அவார்டு தானே. தேனி ஈஸ்வரன் டிஜிட்டல் அவார்டு. இது எப்போ கொடுத்ததுன்னா டேட் அங்கே கொடுத்துருக்கு, டேட்டு போடலையோ, சீசன் 2ல் கொடுத்தது. ரைட், ஓகே தேங்க்யூ. 25 இந்த வருஷம் கொடுத்த அவார்டு தான். இது நான் வாங்க மாட்டேன். இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம மதுரை சரவணன் தான் இந்த அவார்டு எனக்கு வாங்கிட்டு வந்தாப்புல அண்ணே. ஆமாம், எங்கே போட்டிருக்கு? கீழே கட்டத்தில் போட்டிருக்கு பாருப்பா. பெஸ்ட் என்டர்டெய்னர். தேங்க்யூ. நான் ஒரு பெஸ்ட் என்டர்டெய்னர் தான் அந்த சோஷியல் மீடியாவில். ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. ஓகே, இது என்னது? தேனீஸ்வரன் டிஜிட்டல் அவார்டு 2025 சீசன் 2 பெஸ்ட்டு என்டர்டெய்னர் மீசைமணி. இங்கே மதுரை மீசை இந்த ஊரில் ஆனால் பாவிகளை மீசைமணின்னு ஓட்டுறாங்க. மதுரை எங்கடா போச்சு? தேனி ஈஸ்வரா, என்னடா தம்பி இப்படி பண்ணிட்டேடா, என் அடையாளத்தை எடுத்துக்கிட்டியாடா. சரி ரைட், ஓகே. இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளை எப்படினாலும் உலகத்துக்கு தெரியும் மதுரை மீசைமணின்ட்டு. தம்பி பேர் பூரா அடுத்த சீசனில் மதுரை மீசைமணி போட்டிருங்க. பார்த்தீங்கன்னா போல் இந்த அவார்டுமே அண்ணன் தேனி ஈஸ்வரன்கிட்ட போய் நான் அன்றைக்கி போயிட்டு லேட்டாகி போச்சுன்னு பஸ் ஏறி ஓடியான்ட்டேன். ஏன்னா டைமிங் நம்ம ஊருக்கு வந்து பஸ் இல்லை, நான் கிராமத்துக்கு நல்லா வேகமாக வந்துட்டேன். அப்புறம் அண்ணன் மதுரை சரண் தான் இந்த அவார்டு வாங்கிட்டு வந்தாப்புல. நம்மளுக்கு எப்போயுமே அன்பு பாசமும் கொடுத்து உதவி நல்ல உள்ளத்தில் அண்ணன் மதுரை சரணன் ஒரு ஆள். அண்ணன் ரொம்ப காலை வேளையில் நன்றியை தெரிஞ்ச சரணனை ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த அவார்டு கொடுத்த மலர்நாச்சியார் தேனீஸ்வரனுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி, தேங்க்யூ. மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களது விடுவது மதுரை மீசமணி என்பதை மிக்க மகிழ்ச்சி தெரிவித்து கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கத்துக்கு முன்னாடி எல்லாரும் போட்டு வண்டி ஓட்டுங்க. இரு ஒரு நிமிஷம். இந்நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவோர் ஸ்டோர் ஊமச்சிகுளம் மதுரை 14. இணைந்து வழங்குவோர் ஆச்சிமெட்டல் பாத்திரக்கடை வீரபாண்டி ரோடு மதுரை 14. நம்ம கடைக்கு வாங்க, சந்தோஷம் அள்ளிட்டு போங்க. அது சாதாரணமாக போகிறத சந்தோஷமா போங்க. நன்றி, வணக்கத்தை கூறி விடைபெறுவதற்கு முன்னாடி எல்லாருக்கும் திருப்பி மறுபடியும் சொல்ல, எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வண்டி ஓட்டுங்க.